இந்த பூமியில பொறந்த ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, பொறந்து வளரும்போது நம்ம லைஃப்ல ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட தான் நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போறோம். ஸோ இங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையோட நம்ம போறோம். ஆனா ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குறான். அதே கிளாஸ் ரூம்ல இன்னொரு பையன் 12த் ரேங்கோ இல்ல 10த் ரேங்கோ எடுக்குறான். காரணம் என்ன? ஏன் இவனால முடியுது, அவனால முடியல? ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறா. அவளால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுது. இன்னொரு பொண்ணால ஏன் எடுக்க முடியல? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்வோம். ஆஃபீஸ்ல ரொம்ப பிரில்லியன்ட்டாவும், டேலண்டாவும் ஒருத்தர் இருப்பாரு. அவரு நம்மளுக்கெல்லாம் ஒரு பாஸாவோ, இல்ல ஒரு மேனேஜராவோ இருப்பாரு. ஆனா, உங்களால ஏன் பாஸா இருக்க முடியல? இல்ல உங்களால ஏன் மேனேஜரா இருக்க முடியல? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? இதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். பட் நம்ம மனசாட்சிப்படி நம்ம நியாயமா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இங்க முக்கியமா இவங்களோட சக்சஸ்க்கு ரீசனா இருக்கிறது என்ன தெரியுங்களா? டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் டைம். எஸ், டைம். இந்த டைம்ன்றது ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. இந்த டைம மதிக்காதவன் லைஃப்ல ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. டைம யார் ஒருத்தர் வேல்யூ பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த டைம நம்மளுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ சில நேரங்கள்ல தெரிஞ்சே செய்றோம், சில நேரங்கள்ல தெரியாம செய்றோம். ஸோ தெரிஞ்சோ, தெரியாமயோ இந்த டைம நம்ம எங்கெல்லாம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிச்ச பிறகு, நீங்க இதுல எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி மாத்திக்கணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க, நான் எல்லாருமே காமனா எல்லாருமே செய்ற தப்பு தான் இது. ஸோ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்போ கன்டென்ட்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்.கே.ஆர். ஃபர்ஸ்ட்டு இந்த சொசைட்டில நம்மளுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வேணும். நம்மள ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணணும். நம்மள ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணணும்னா, அதுக்கு நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்க ரெகக்னைசேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹியூமன் லைஃப்ல நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு நடுவுல, இந்த சொசைட்டிக்கு நடுவுல நம்மள நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். இந்த டைம நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். இந்த டைம நம்ம மேனேஜ் பண்ணலன்னா, எவ்ளோ பாடுபட்டாலும், எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பை த ரிசல்ட் வாட் யூ ப்ரொடியூஸ்ட், நாட் பை த எஃபோர்ட்ஸ் வாட் யூ ஹேவ் டேக்கன். இது நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிக்கணும், உன்ன ஒருத்தரு அங்கீகரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீ சாதிச்சு காட்டணும். நீ சாதிச்சது என்ன? அதுதாங்க முக்கியம். நீ எப்படி அத சாதிச்ச? அது சாதிக்கிறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது யாரும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல இங்க. சாதிச்சியா? இல்லையா? இவ்வளோதான் விஷயமே. ஸோ சாதிக்கிறவங்கள மட்டும் தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். சாதிக்காதவங்கள இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கவே வச்சுக்காது. இந்த உலகம் மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கவங்க கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சாதிக்கணும்னா, அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா தேவை டைம். இந்த டைம் மேனேஜ்மென்ட். எப்போ ஒருத்தர் டைம் மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா பண்றாங்களோ, அவங்க நிச்சயமா சக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ பேஸே வந்து டைம் தான். இந்த டைம்ன்றது ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. ஸோ இந்த டைம் மேனேஜ்மென்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் டைம் அதிகமா நம்ம வேஸ்ட் பண்றோம்? எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்றோம்? ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா, நம்மளால ஓரளவுக்கு டைம் சேவ் பண்ண முடியுமே அப்படின்னு தோணுச்சு. இத நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட எய்மே பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட முக்கியமான எய்மே வந்து, முடிஞ்ச வரைக்கும் நம்ம 4 பேருக்கு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சத, நம்ம கத்துக்கிட்டத, நம்ம பார்த்தத கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கணும். ஏதாவது ஒரு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இது மட்டும் தான் என்னோட எய்ம். ஸோ இந்த எய்ம்ல தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நான் எதையாவது கத்துக்கிட்டேன்னா, நான் எதையாவது ஃபேஸ் பண்றேன்னா, இல்ல எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைப்பேன். ஸோ அதனால இப்போ நான் சொல்ற கன்டென்ட்டும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைச்சேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புனேன். அதனால தான் இப்போ உங்ககிட்ட இத நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொன்னா இப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10த் பாயிண்ட். நம்ம ஒன் பை ஒன் 10ல இருந்தே போலாம். அசெண்டிங் ஆர்டர்லயே போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம போய் டைம்க்கு தூங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பலாம் எத்தன பேர் டைம்க்கு தூங்குறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ப 1000 ரீசன் சொல்லலாம். பட் டைம்க்கு தூங்குறது நல்லதா? இல்லையா? உங்க மனசாட்சிக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். கரெக்ட்டா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம்க்கு தூங்குறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, காலையில சீக்கிரமா எந்திரிப்போம். ஸோ நைட்டுக்கு நம்ம எப்பவுமே சீக்கிரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சீக்கிரம் தூங்குனோம்னா, நிச்சயமா நம்மளால காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும். 9த் பாயிண்ட் என்னன்னா, டைம்க்கு எந்திரிக்கணும். ஏன்னா, இந்த டைம்க்கு எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் 6:00 மேல தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. 6:00 நீங்க யாரெல்லாம் 6:00 மேல தூங்குறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 10த் ஸ்டெப் சொன்னேன் இல்லீங்களா? சீக்கிரமா தூங்கணும்னு. அத நீங்க கரெக்ட்டா செய்தாலே 9த் ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ சீக்கிரம் எந்திரிச்சோம்னா,
நம்ம சக்ஸஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். 6 நீங்க ஜெயிச்சவங்க எல்லாரையும் பாருங்க. நீங்க சாதிச்சவங்க எல்லாரையும் பாருங்க. யாருமே 6 மணிக்கு மேல பெட்ல இருந்திருக்க மாட்டாங்க. சாதிச்ச அத்தனை பேருமே 6 மணிக்கு மேல தூங்குனதே கிடையாது. ஸோ சக்ஸஸ் நம்ம வேணும்னா, நம்ம முதல்ல சீக்கிரமா எந்திரிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம டைம் வேஸ்ட் பண்றப்ப இன்னொரு இடம் எங்க தெரியுங்களா? நம்ம ரெஸ்ட் ரூம் போம்போது, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, மொபைல் ஃபோன் கையில எடுத்துட்டு போறது. இது எத்தன பேர் எடுத்துட்டு போறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அத மாத்திக்கணுமா வேணாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் மொபைல் ஃபோன்ஸ கேரி பண்ணின்னு போவாங்க டாய்லெட்டுக்கு. அங்க நம்ப வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல போயிட்டு திரும்பி வர மாதிரி இருந்தா, மொபைல் ஃபோன் கையில இருக்கும்போது இன்னும் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் ரூம் போம்போது செல்ஃபோன்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, நீங்க அங்க ஒரு 10, 15 நிமிஷம் சேவ் பண்ண முடியும். இதுதான் 8த் பாயிண்ட். 7த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நெறைய பேரு ஒண்ணு டிவி பார்த்துட்டோ, இல்ல மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டோ சாப்பிடுவோம். இங்கேயும் நம்மளுக்கே தெரியாம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துலருந்து 1/4 மணி நேரம் இங்கேயும் நம்ம அதிகமா டைம் வேஸ்ட் பண்றோம். யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பாடு மட்டும் பார்த்து சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, அதிகபட்சம் 5 நிமிஷத்துலருந்து 10 நிமிஷத்துல சாப்பிட்டு எந்திச்சிருவோம். ஆனா, நீங்க செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடும்போதோ, இல்ல டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போதோ, கண்டிப்பா அங்க இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு தெரியாம நம்ம ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் வேஸ்ட் பண்றோம். 6த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத டிராவல், தேவையில்லாத ஜர்னி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டி நகர்ல வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்க. டி நகர்லயே நிறைய ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு. நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் கூட இருக்கு. பட் ஆனா, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான். இல்ல நீங்களே கூட சொல்வீங்க. "மச்சான் அண்ணா நகர்ல அங்க போனா அங்க பிரியாணி சூப்பரா இருக்கும் மச்சான். நான் ஒரு வாட்டி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம அங்க போய் சாப்பிடலாம் மச்சி." ஓகேடா. நம்ம போலாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து நீங்க அண்ணா நகர் போறதா இருந்தா, குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும். அதுவும் நம்ம சென்னை டிராஃபிக்லலாம் போனோம்னா சாதாரண விஷயமே இல்ல. ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும். காலையிலயோ, மத்தியானமோ, சாயங்காலமோ ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஜர்னி பண்ணி நம்ம அங்க போயிட்டு, இத நீங்க டெய்லி செய்றீங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்றீங்களா? இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்றீங்களோ? அது இங்க கணக்கே இல்ல. நம்ம செய்றோமா? இங்க டைம நம்ம வேஸ்ட் பண்றோமா? இல்லையான்றது மட்டும் தான் கணக்கு. ஓகேங்களா? உடனே இங்கருந்து சில பேர் கமெண்ட்ல கேட்பாங்க. நம்ம டெய்லியா செய்றோம் இந்த மாரின்ட்டு. இங்க எங்கெங்கெல்லாம், எந்தெந்த விதத்துலலாம் நம்ம டைம வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். இது தப்பா, ரைட்டான்றத பத்தி நம்ம பேசல. இது இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம். இல்ல இது நம்மளுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம கரெக்ட்டா தான் செய்றோம்னு நெனச்சீங்கன்னா, யூ கோ அஹெட். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் நம்ம அண்ணா நகர் போறதுக்கு. டி நகர்லேருந்து அண்ணா நகர் போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும் மினிமம். ஸோ இந்த 1/2 அன் ஹவர் கண்டிப்பா நம்மளோட ஜர்னி வேஸ்ட் தானே. யோசிச்சு பாருங்க. அதுக்கு இங்கேயே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு, அடுத்த வேலைய நம்ம பார்க்க போலாமா? நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். இது நான் கூட செய்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பா செய்திருக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம டைம நம்மளுக்கே தெரியாம இங்க சில நேரங்கள்ல வேஸ்ட் பண்றோம். ஸோ இது மட்டும் இல்ல. நம்ம சில பேர் தேவையே இல்லாம ஜர்னி பண்ணுவாங்க. இங்க இருந்து தேவையே இல்லாம மதுரைக்கு போவாங்க. திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். அத்தைய பார்க்கலாம், மாமாவ பார்க்கலாம், இல்ல ஃப்ரெண்ட பார்க்கலான்ட்டு. தேவையில்லாம கிளம்புவாங்க. ஒரு நெசசிட்டியே இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு ரீசனே இருக்காது. அப்படிலாம் போறவங்களலாம் நான் பார்த்துருக்கேன். என் கூட ஒரு வாட்டி டிராவல் பண்ணாரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர நான் கேட்கும்போது, "என்ன வேலையா போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லங்க திடீர்னு தோணுச்சு. சரி எதுவும் வேலை இல்ல. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போறேன் நானு." ஸோ இப்படியெல்லாம் கூட ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு தேவை இருந்தா நம்ம டிராவல் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ தேவையில்லாத ஜர்னி தேவையில்ல இல்லையா? அதுவும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தானே. பாயிண்ட் நம்பர் 5 தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம நெறைய ஆர்க்யூ பண்ணுவோம். அதிகமா ஆர்க்யூ பண்ணுவோம். அவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் புரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அங்க கிட்டத்தட்ட நம்ப அவங்களுக்கு ஏதோ நல்லது சொல்றதாவோ, இல்ல அவங்க செய்தது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ, இல்ல நம்ப சொன்னது கரெக்ட்ன்னு புரிய வைக்கிறதுக்கோ, அவங்க கிட்ட தேவையில்லாம ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் சில நேரங்கள்ல அந்த ஆர்கியுமென்ட் 1/2 அன் ஹவர் கூட ஆகும். ஸோ இப்படி தேவையில்லாம ஆர்க்யூ பண்றோம் பார்த்தீங்களா? ஆனா உங்களுக்கு உள் மனசுல தெரியும். இது இவன்கிட்ட என்ன சொன்னாலும் இவன் காதுல ஏறப் போறதில்ல. இவன் மண்டைக்கு ஏறப் போறதில்ல. இவனுக்கு புரிய போறதில்லன்னு. ஆனா அந்த மாரி இடத்துலயும் நம்ம விடாம முயற்சி பண்றோம் பாருங்க புரிய வைக்க. அங்க தான் நம்ம பண்ற தப்பு. இத நான் சொல்லல. அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும், அத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கவங்க கிட்ட போய் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்க தன்மை இல்லாதவங்ககிட்ட உங்க நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க அப்டின்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இங்கேயும் நம்ம டைம வேஸ்ட் பண்றோம். தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாத ஆளுங்ககிட்ட, தேவையில்லாத ஆர்கியூமென்ட் பண்ணும்போது, அங்க நம்மளுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்தது நம்ம பண்ற இன்னொரு தவறு, தேவையே இல்லாம மணிக்கணக்கா ஃபோன்ல பேசுவோம். பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் பண்ணியிருப்பீங்க. தேவையே இருக்காது. எந்த நெசசிட்டியுமே இருக்காது. ஆனா 1 ஹவர், 1 1/2 ஹவர்லாம் ஃபோன்ல பேசின்னு இருந்திருப்போம். அது நைட்டா இருக்கலாம், இல்ல எந்த டைமா வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவையில்லாம ஒரு 1 ஹவர், 1/2 அன் ஹவர் நான்லாம் 1 ஹவர், 2 ஹவர்ஸ்லாம் கூட ஃபோன்ல பேசியிருக்கேன். இப்பலாம் அதெல்லாம் மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஸோ அந்த மாரி நிச்சயமா பண்ணியிருப்போம். நான் நெறைய பேர பார்த்துருக்கிறேன் அந்த மாரி. தேவையே இருக்காது. எந்த ரீசனுமே இருக்காது. ஆனா தேவையில்லாம ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ, இல்ல ஒரு பாய் ஃபிரெண்ட் கிட்ட யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட ஆனா ஏதாவது ஒரு மொக்க போட்டுட்டே இருப்போம். ஸோ அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, டிவி முன்னாடி நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். ஈவன் அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். டிவி முன்னாடி அதிகமான நேரம் செலவு பண்ணுவோம். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ டிவி பார்க்கலாம், இல்லை ஒரு படம் பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் டிவி முன்னாடி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நான் சொல்லலை, நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் டிவியில். அப்போ ஒரு டாக்டர் சொன்னது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கண்ணு பிரச்சனை வருது, இதுக்கு ரீசன் மொபைல் ஃபோனும் டிவியும் தான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட டைமை வந்து டிவி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டிவி முன்னாடி உட்காந்தாங்கன்னா எந்திரிக்கிறதே கிடையாது, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேரோட டைம் எதெல்லாம் ஸ்டீல் பண்ணுதுன்னா, ஒன்று மொபைல் ஃபோன், இன்னொன்று டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட்டாக இருந்தது, அதனால இதில் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3, சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கியே டைமை வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தூங்குறது ரொம்ப முக்கியமானது, தூக்கம் கண்டிப்பாக தேவை. இந்த சேம் டைம் தூங்குறதே வேலையாக வச்சுட்டு இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போ பாரு தூங்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் கூட நம்மளுக்கு தேவையானது தான், பட் அது தேவையான நேரத்தில் தூங்குறது தான் ரொம்ப ஹெல்த்தியானது. தேவையில்லாத நேரத்தில் தூங்குறது வந்து நம்மளுக்கு லேசினஸையும் நம்மளோட மென்டல் டிஸார்டர் தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால ரொம்ப ஆக்டிவாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். நம்ம ஷாப்பிங்ன்ற பேரில் எவ்வளோ பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு விண்டோ ஷாப்பிங்ன்ற பேரில் நிறைய பேர் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், உண்மையா இல்லையா? ஸோ இந்த விண்டோ ஷாப்பிங்கால நம்மளோட டைம் நிறைய கன்சியூம் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம இங்கேயே டிசைட் பண்ணிட்டு போயிட்டு செலக்ட் பண்ணுமா, பார்த்துமா, வாங்கணுமான்னு இல்லாமல் இங்கே ஷாப்பிங்ன்ற பேரில் இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவும் தேவைப்பட்டால் நம்ம மாற்றிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப முக்கியமானது. மொபைல் ஃபோனில் இந்த கேமிங் அப்படின்ற பேரில் இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மொபைலில் கேம் ஆடி பப்ஜி அது இதுன்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு சொல்லி சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நாள் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. நாள் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு பசிக்குமா, சாப்பாடு சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, எதுவுமே தெரியாது, தூங்குவாங்களா, எதுவுமே தெரியாது. காலையிலேருந்து ஈவன் நைட்டு டேலாம் கூட விளையாடுறவங்கள பார்த்துருக்கிறேன். ஸோ இதுவும் நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணுது, நம்ம டைமை திருடுதுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கத்தையும் மாற்றிக்க முடிஞ்சால் நம்ம மாற்றிக்கினா தப்பே கிடையாது. தட்ஸ் இட். 10 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதில் உங்களால் எதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எதெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியும், இல்லை இது பரவாயில்ல, இது மாற்றிக்கலனா கூட பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் மாற்றிக்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லாதது இன்னும் வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இதை முடிஞ்சால் மாற்றிக்கினா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு தேவை முக்கியமானது டைம் அண்ட் டிசிப்ளின். எங்கே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கோ அங்கே தான் டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் இவ்வளவும் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், நினச்ச உடனே வந்துடாது. நீங்கள் பணக்காரனாக ஆகணும், நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணும், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு ஏழையாக தூங்கி காலை பணக்காரனாக எவனுமே எந்திரிக்க முடியாது, எவனும் ஏஞ்சிதும் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கான எஃபர்ட் போடணும். நம்ம அதுக்கான எஃபர்ட் போடணும்னா அப்போ இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் நம்மளோட நேரங்கள் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் தேவைக்கும் நம்ம செலவு பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிற ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பேசிகிட்டு இருக்கோம். நான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு வேறு யாரை வேணாலும் சொல்லலாம், ஆனால் இவங்கள சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுமே அப்படின்னு தான் நான் இவங்கள சொல்கிறேன். இவங்க எல்லாருக்குமே பல வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த பொசிஷன் வரத்துக்கு. ரஜினி சார், கமல் சாரை விட்டுருங்க, அவங்க ரொம்ப சூப்பர் சீனியர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், அவங்க இன்னைக்கு இந்த பொசிஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25 to 30 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட் படத்துலேயோ இல்லை 10 படத்துலேயோ அவங்க வந்து பெரிய இந்த நிலைமைக்கு வந்துடல. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் டைம் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 30 இயர்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நேரம் டைமை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ எப்போ ஒருத்தர் டைமை வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஜெயிச்சவங்கள நம்மளுக்கு சொல்கிற லெசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைமை சேவ் பண்ணுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. டைமை சேவ் பண்ணிங்கன்னா அந்த டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம தேவைக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு தடவை ஜெயிச்சா பத்தாது, ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி நம்மளை ரெகக்னைஸ் பண்ணும், இல்லைனா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே சாதிக்கணும்னு நினச்சா அதுக்கு நம்மளுக்கு தேவை ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம்
டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் இது இருந்தா மட்டும் தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அத மறந்துறாதீங்க. ஸோ நல்லதே பேசுவோம், நல்லதே யோசிப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.